கிருஷ்ணரின் சங்கு இருக்கிறதே, அது எப்படி ஆயுதமாகும்? இப்படித்தான் துரியோதனன் நினைத்தான், ஏமாந்து போனான். கண்ணபிரானுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனும் துவாரகைக்கு போனான். துரியோதனனும் துவாரகைக்கு போனான். அவர்களிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கேட்கிறார். அவர்கள் இருவரும் தனித்தனியாக, வரவிருக்கும் போரில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், தருமனுக்கு உதவி செய்வதாக முன்பே நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்கிறார். துரியோதனன் பார்க்கிறான். சரி என்று ஒப்புக்கொண்டார். இதை கேட்டதும் துரியோதனன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம், நீங்கள் எனக்கு சாரதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு சரி என்று மகிழ்ச்சியுடன் ஸ்ரீகிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். ஏனென்றால் தேரை ஓட்டும் சாரதிக்குத்தான் யஜமானனுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக அடிக்கடி சங்கு ஊதும் உரிமை உண்டு. ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்யம் என்ற சங்குக்கு எவ்வளவு பலம் உண்டு என்ற விஷயம் துரியோதனனுக்கு முதலில் தெரியவில்லை. மகாபாரத போர் நடக்கும்போதுதான் அதன் சக்தி எப்படிப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டான். போர் நடக்கும் சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் எப்படி மடிந்தார்கள் என்பதை துரியோதனன் நேரில் பார்த்தான். அதன் பிறகுதான் அவன் யோசித்தான், ஸ்ரீகிருஷ்ணனுடைய சங்கும் ஓர் ஆயுதமாகிவிட்டதே என்று.